வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் மனு அளிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நெல்லையிலிருந்து மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்ப நெல்லையில் எவ்வளவு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன சேவைகள் இந்த முகாம்கள் மூலமாக பொதுமக்கள் பெற முடியும்? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 12,328 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,18,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 2,16,966 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதில் இறந்தவர்கள் நீங்களாக மற்றவர்கள் தங்கள் வாக்குகள் இருந்தால் அது நீக்கப்பட்டால் அதை சரி செய்வதற்கான 4 நாட்கள் முகாம் இன்றிலிருந்து துவங்குகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1,678 வாக்குச்சாவடிகளிலும் இந்த முகாம் நடைபெறுகிறது. மாவட்டத்தில் 1,490 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டு 1,678 வாக்குச்சாவடிகள் இந்த மொத்தமாக வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளிட்ட அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது நம்ம வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். அந்த பகுதியில் ஏற்கனவே இந்த வாக்குச்சாவடியில் 158 பேர் நீக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மீண்டுமாக அவர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தால் அதனை சரி செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் முகாமில் தங்கள் பெயரை விடுபட்டிருந்தால் தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ள முடியும். படிவம் 6 மற்றும் 7 மற்றும் 8 என 3 படிவங்கள் வழங்கப்படுகிறது. படிவம் 6 என்பது அவர்கள் தங்களுடைய பெயரை சேர்த்துக் கொள்வதற்காக வாக்காளர்கள் விடுபட்டிருந்தாலோ அல்லது புதிய வாக்காளர்களோ 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களோ தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்வதற்காக படிவம் 6. படிவம் 7 அப்படிங்கிறது வாக்காளர்கள் அதாவது இறந்தவர்கள் உள்ளிட்டவர்கள் பெயரை நீக்குவதற்காக அந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு பிறகாக குடும்பத்தில் யாரேனும் இறந்திருந்தால் அவர்களுடைய பெயரை நீக்குவதற்காகவோ அல்லது எஸ்ஐஆர் படிவத்தில் அந்த இறந்தவர்கள் பெயரை நீக்காமல் இருந்தால் அவர்கள் பெயரை நீக்குவதற்கான வாய்ப்பு அதற்காக படிவம் 7 வழங்கப்படுகிறது. படிவம் 8 ஒன்று வழங்கப்படுகிறது. அந்த படிவம் 8 அதில் வேறு வாக்குச்சாவடிக்கு தங்களுடைய வாக்குகளை மாற்ற விரும்பினாலோ அல்லது அதில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள தேவைப்பட்டிருந்தாலோ அந்த அடிப்படையில் படிவம் 8 வழங்கப்படுகிறது. இந்த 3 படிவங்கள் வழங்கப்படக்கூடிய நிலையில் 4 நாட்களுக்காக அந்த 4 நாட்கள் இந்த முகாம் நடைபெறும் அப்படிங்கிற அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் இந்த வாக்குச்சாவடியில் வந்திருந்து தங்களுக்கு தேவையான அந்த சேவைகளை பெற்று செல்கிறார்கள். நீங்க என்ன பணிக்காக வந்திருக்கீங்க சார்? நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வாக்குச்சாவடி என்ன நேம் சேஞ்சில் என்ன ப்ராப்ளம் சரி பண்ணதுக்காக? ஆமாம், தமிழில் என் பேர் கரெக்டாக இருக்கு, ராஜசேகர். இங்கிலீஷில் நீலகண்டன் எங்கள் அப்பா பேர் இருக்கு. கொடுத்தீங்களா? இனிமேதான் பார்த்துட்டு இருக்கோம். தன்னுடைய பெயர் திருத்தம் தொடர்பாக வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த 4 நாட்கள் முகாமை பயன்படுத்தி தேவையான அந்த அனைத்து வசதிகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த முகாம் இன்று துவங்கி இருக்கிறது. மாலை 5 மணி வரை இந்த முகாம் நடைபெறும் அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நெல்லையில் இந்த சிறப்பு முகாம் மூலமாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி. திருவண்ணாமலை